ஹாய் மக்களே, நாங்க தான் உங்கள் கார்த்தி சாரோ. இன்னைக்கு வந்து ரொம்ப 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 ஒரு பிக் நியூஸோட தான் நாங்க வந்திருக்கோம். ஒரு குட் நியூஸ், சந்தோஷமான ஒரு நியூஸ் தான். அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோ வந்து ஃபுல்லா போய் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த விஷயம் எங்கள் லைஃப்பில் வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்னா இதுதான் நாங்கள் சொல்லுவோம். நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, அதில் இது ஒரு விஷயம்னு சொல்லுவோம். நிறைய பேரோட ஒரு பிக் ட்ரீம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் எங்களுக்கும் ஒரு ட்ரீம் தான். ஆனால் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது புரியும். நான் வந்து சொல்லலை என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாலும் எனக்கு தெரியும். ஸோ இது வந்து ஒரு ஹாப்பியான நியூஸுக்காக தான் இது வந்து போகுதுன்னு நாங்கள் வந்து சொல்லுவோம். ஸோ வந்து லைஃப்பில் வந்து அடுத்த அடி நாங்கள் வந்து எடுத்து வைக்க போகிறோம். எல்லாமே உங்களால தான், நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனாலையும், நீங்கள் வந்து நாங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற வாழ்த்துறதுனால தான். அதாவது எவ்வளோ காசு பணம் இருந்தாலும் சில பேர் வந்து நீங்கள் நல்லா இருக்கணும், 100 வயசு நல்லா இருக்கணும், குழந்தைங்க நல்லா இருக்கணும், இன்னும் இப்போ பெருவாழ் வாழ்கள்லாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வாழ்த்துறதுனால தான் நாங்கள் இன்னமும் நல்லா இருக்கோம். நிறைய கஷ்டங்கள் வந்தாலும் அதையெல்லாம் தாங்கிக்கக்கூடிய சக்தி வந்து எங்கள் முருகர் வந்து கொடுத்துருக்காரு. அது மட்டும் இருந்தால் போதும், நம்ம வேணும் கை கால் சுகங்கள் எல்லாம் கொடுத்தா போதும். நாங்கள் நிறைய விஷயங்கள் நிறைய டைம் வந்து நாங்கள் வேண்டியிருக்கோம். அதனாலே என்னமோ நிறைய உடம்பு பிரச்சனை நிறைய வந்திருக்கு. இப்போ கூட வந்து நடந்துட்டு தான் இருக்கு. அதெல்லாம் இருந்தாலும் அதெல்லாம் நம்ம அடுத்த ஸ்டெப்பு போகலாம் அப்படிங்கறதுக்காக வந்துட்டு அது பெரிய ஒரு இதாக எடுத்துக்காம மைண்ட்ல அது ஒரு இதாக வச்சிருந்தாலும் நாங்கள் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து நகர்றோம். அது என்ன அப்படின்னு கூடிய சீக்கிரம் வந்து அடுத்த வீடியோல வரும். இது எதுக்காக அப்படிங்கறத இந்த வீடியோல வந்து பாப்பீங்களா. இப்போ வந்து நான் கிளம்பிட்டு இருக்கேன். நம்ம இப்போ எங்க போறோம் அப்படிங்கறத வந்து உங்களுக்கு இந்த வீடியோல வந்து காமிக்கிறோம். போன வேலை வந்து முடிஞ்சிருச்சுங்க. என்னால் வந்து வீடியோ வந்து எடுக்க முடியல. கண்டிப்பாக எடுக்க முடியல. அந்த ஒரு சின்ன கிளிப் மட்டும் தான் வந்து உள்ள போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னால் வீடியோ எடுக்க முடியல. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது வருமா வராதா எதுவுமே வந்து நம்ம கிட்ட வர வரைக்கும் நம்மளுதுன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா. அது வரைக்கும் அவங்களுக்கு சொல்லும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நல்லபடியாக வந்துருச்சு. நல்லபடியாக வந்து வாங்கிட்டோம். எங்கே காமிங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய விஷயம், ரொம்ப பெரிய விஷயங்க. நினச்சி பார்க்க முடியாத ஒன்று, நடக்குமான்னு நினைக்காத ஒன்று நடந்த மாதிரி ஒரு விஷயம். எங்களுக்கு பிடிச்ச விஷயம் நடந்துருச்சு. அடுத்தது வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம். உடனே பண்ணலாமா, இல்லை கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாமா, இல்லை அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் யோசித்து வச்சுருக்கோம். பட் இருந்தாலும் மறுபடியும் வந்து நாங்கள் வந்து யோசிக்கிறோம். மறுபடியும் அந்த இடத்துல என்ன பண்ணலாம், எப்படி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து யோசித்து வச்சுருக்கோம். சில பேர்த்துக்கிட்ட ஐடியாவும் நாங்கள் வந்து கேட்டிருக்கோம், சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஐடியா படி பண்ணலாமா. ஏன்னா அகலக்கால் வைக்கக்கூடாது இல்லைங்களா. எப்பவுமே என்னை பொறுத்த வரைக்கும் அகலக்கால் நம்ம வைக்கவே கூடாது. நம்மளோட சக்திக்கு என்ன முடியுதோ அதுதான் வந்து நம்ம வந்து செய்யணும். நம்ம சக்திக்கு மீறி எல்லாம் பண்ணிட்டோம்னா நாளைக்கு வந்து நம்ம வந்து கடன் பட்டு ரொம்ப கஷ்டத்துலதான் நம்ம நிற்போம். அது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் தான். நிறைய பேர் பாக்குறோங்கிறத விட நான் அப்படிதான் வந்து நினைப்பேன். சிம்பிளா பண்ணணும், நம்மளால முடிஞ்சதை பண்ணணும் தான் நான் நினைப்பேன். அகலக்கால் வைக்கணும் என்னைக்கும் நினைக்க மாட்டேன். அதே மாதிரி இதில் அகலக்கால் வைக்கக்கூடாது, நம்மளோட சக்திக்கு என்ன முடியுது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் பண்ணணும் அப்படின்னு வந்து நான் வீட்டில் எல்லாத்திட்டையும் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் அத்தை எதுவும் சப்போர்ட்டில் கிடையாது, அத்தையும் சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு நம்ம கையில் இருந்தது நம்ம அங்கேயும் இங்கேயும் பரட்டி கொண்டு கொடுத்துட்டோம். அடுத்தது நம்ம ஆரம்பிக்கிறப்போ நம்ம கையில் எது இல்லைன்னா, தம்பி காலேஜ் வர வந்துருச்சுங்களா, அவனுக்கு காலேஜ் பேர் ஃபீஸ் கட்டணும் இல்லையா, எல்லாமே நம்ம போட்டு உழப்பக்கூடாது. ஸோ நம்மளுக்கு தகுந்த மாதிரி என்னமோ நம்ம அதை செஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து நாங்கள் வீட்டில் வந்து கலந்து பேசியிருக்கோம். அத்தையும் சொல்லியிருக்காங்க. மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போதைக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னா அத்தையோட செயின், என்னோட கொடி, மாமாவோட செயின், நான் போட்டிருக்க ஷார்ட் செயின், இதெல்லாம் கொண்டு வச்சு தான் நாங்கள் அது பண்ணணுமே. கண்டிப்பா. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா திருப்பிடுவோம் அப்படிங்கற நம்பிக்கை எங்களுக்கு வந்து
நிறையவே இருக்குது. ஏன்னா நீங்கள் அந்த சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. டெய்லி 100 ரூபா சம்பாதிச்சாலும் நான் உழைச்சி சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே பாருங்கள், பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நிறைய சப்போர்ட் கொடுக்குறீங்க. நான் வந்து அடுத்தடுத்து வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு நான் வந்து கொண்டு வரேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பி தான், ரொம்ப சந்தோஷம். அது சொல்லவே முடியல, எல்லையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். பேச நானே பேசிட்டு இருக்கேன், நான் பார்த்தா சந்தோஷத்துல சொந்தக்காரரா என்ன சொந்தக்காரரு பந்தக்காரன்ட்டு கிடக்குறேன். நான் பார்த்தா அதுக்கு அந்த ப்ராப்பர்ட்டிக்கு சொந்தக்காரரு இப்ப இவரு முழுக்க இவர் ஆயிட்டாரு. அப்புறம் என்ன? அப்படி எல்லாம் இல்லைங்க. அதாவது என்ன நம்ம அப்படிலாம் இல்லை. பட் இருந்தாலும் வந்து சரி, நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டா எனக்கு ஒரு மாதிரி இதாகும். ஏன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டேன்னு ஒரு மாதிரி இருக்கும். அழுகலடி. அதனால வந்து கிடைக்கணும்னு நினைச்சேன். சத்தியமா நான் வந்து கண்ணு கலங்கி நான் கத்தி அழுது இல்லைங்க. கிடைக்கணும்னு நினைச்சா எதா இருந்தாலும் கிடைக்கும். கிடைக்காதுன்னு இருந்தா அது எப்பேற்பட்ட குட்டிக்காரனமே போட்டு தலையில நின்னாங்க கிடைக்காது. ஆமா, அந்த மாதிரிதான் 8 வருஷம். ஆனா நாங்க நினைச்சு பாக்கல. ஆனா வந்து இது நடக்கணும் அப்படின்னு வந்து இருந்திருக்கு. இது எங்களுக்கு என்னன்னா, எங்களுக்கு கல்யாண நாளுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இருந்திருந்தேன். நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் வந்து எங்க ஆனிவர்சரி அன்னைக்கு, ஆனிவர்சரி டைம் இந்த 7 வருஷம் வந்து 8 வருஷம் எடுத்து வைக்க போறோம்னு சொன்னோம் பாத்தீங்களா. கரெக்டாக விஜய் என்ன சிஎம் ஆனாரு. அதற்கு ரொம்ப நாளாக இது பண்ணிட்டு இருந்த விஷயம் இது நடந்திருக்கு. ஸோ இந்த 8 வருஷத்துல வந்து நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நடக்க போகுது நான் வந்து நினைக்கிறேன். நடக்கணும், எப்பவுமே நல்லது நடக்கணும். நாங்கள் அடுத்தவங்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் நினைக்க மாட்டோம். எங்களுக்கும் அதே மாதிரி நல்லது நடக்கணும் அப்படின்னு மட்டும் தான் நாங்கள் நினைப்போம். எதுவுமே நாங்கள் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம். எது வந்தாலும் சமாளிச்சுக்கலாம் தான் இருப்போம். கிடைக்கிறத எடுத்துக்குவோம், கிடைக்கலைன்னா அதை பற்றி ஃபீல் பண்ண மாட்டோம். ஏன்னா நமக்கு என்ன எழுதியிருக்கோ அதான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தான் லைஃப் போயிட்டுருக்கு. ஸோ இது நம்மளுக்கு கிடைக்கணும்னு இருக்குது, அதனால் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம இதை வச்சு நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதைப்படி அங்கே என்ன செய்யணுமோ அதை செஞ்சு அதையும் நாங்கள் வந்து எங்களோட பிஸ்னஸ்க்காக தான். ஆமாம், அதுதான் மெயின் கூட அதை முள்ள கூட இது பண்ணியிருப்போம். மெயினாக வந்து பிஸ்னஸ்க்காக தான். ஒரு பக்கம் கடை எடுத்து கடை வாடகை கொடுத்து பண்ணுறதுக்கெல்லாம் நம்மக்கிட்ட வந்து நம்ம சம்பாதிக்கிறது கரெக்டா இருக்கும். இப்ப கூட பாருங்க, வைக்கிற கடம்லாம் ஃபுல்லா பெட்ல தான் அடிக்கி வச்சிருக்கோம். அப்புறம் மறுபடி தூங்குறப்ப எடுத்துக்கப்ப மறுபடி காலையில எடுத்துப்போம். இதுதான் வந்து டெய்லி ரொட்டீன் பாத்தீங்கன்னா எங்களுக்கு இதுதான் வந்து நடக்குது. இதுக்குன்னு தனியால நிறைய பேத்துக்கிட்டே சொல்லிருக்க கஸ்டமர்ஸ் கிட்ட, என்கிட்ட கலெக்ஷன்ஸ் கம்மியா தான் இருக்கு சிஸ்டர், எனக்கு வந்து ஸ்பேசஸ் இல்லை, அதனால என்னால நீங்க கேட்குற கலெக்ஷன்ஸ் கொண்டு வர முடியல. நிறைய கஸ்டமர்கிட்ட நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ வந்து அது அந்த ஒரு விஷயம் எனக்கு நடக்க போகுதுங்கிறது அதை விட ரொம்ப ஹாப்பி. நம்மளும் ரேக் வாங்கி வச்சு நம்மளும் அதில் அடுக்கி வச்சு கரெக்டா அது மாதிரி கொடுக்குவோம். நம்மளும் உட்காந்து அந்த டேபிள்ல உட்காந்து நீட்டா பாக்குறதுக்கு நீட்டா ஒரு ஷாப்ல எப்படி இருக்கும் அந்த மாதிரி அடுக்கி வைக்கணும் பார்க்க போகுது அப்படிங்கிற நினைக்கல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு போக அப்டேட்டா நான் உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்குறேன். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்கள் சந்தோஷமா இருக்கல, நீங்களும் வந்து நாங்கள் ஹாப்பியாக இருக்கிறோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து எங்களை வாழ்த்தணும். இது இப்போ போல் எப்போவுமே நாங்கள் நல்லா இருக்கோம்னு நினச்சி நீங்கள் எல்லாருமே வந்து எங்களை வந்து வாழ்த்தி ஆசீர்வாதம் பண்ணுங்கள். இன்னும் ஒரே நாள் தான் இருக்குது தம்பியோட ரிசல்ட்டுக்கு. ஆனால் இந்த வீடியோ எப்போ போஸ்ட் ஆகும்னு எனக்கு தெரியல. நிஜமா நிறைய வீடியோஸ் இருக்குது. இப்போ தம்பிக்கு உடம்பு அந்த காலில் இது அடிபட்டிருக்கு பார்த்தீங்களா, அது அந்த வீடியோஸு, அதுக்கப்புறம் நிறைய கொஷின் ஆன்சர்ஸ் வீடியோஸு, அதுக்கப்புறம் அப்பா மக பாண்டிங் வீடியோ, இது எல்லாமே இருக்குது. ஆனால் எது ஃபஸ்ட்டு, ஏன்னா இது வந்து இப்போதைக்கு போஸ்ட் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன். இது எப்போ வரும்னு தெரியல. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள், பார்த்துட்டாங்கக்கா அப்படின்னு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாகை வந்து இதோட முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். உங்களை இந்த வீடியோ பெறுது உங்கள் காட்சி. எங்க வீட்டில் இப்படி ஒரு பத்திரமா ஃபர்ஸ்ட் டைம் பா, எவ்வளோ சாபங்கள் நம்மளுக்குலாம் வந்துச்சு. ஓகே, நடக்கட்டும் நல்லதா. ரொம்ப நன்றிங்க. ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறோம். உங்களை இந்த வீடியோ பெறுவது உங்கள் காட்சி. பாய்.